ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளி மூலம் நம்ம பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். எனவே இதை முழுமையாக பாருங்கள், கவனமாக கேளுங்கள். ஓகேயா? குட். இப்போ நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ஒன்று எழுத்து மூலமாகவோ இன்னொன்று பேசுவதன் மூலமாகவோ, இல்லையா? அப்படி நம்ம இன்னொருவரிடம் பேசி ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ளும் பொழுது நம்ம எந்த அர்த்தத்தில், மீனிங்கில் அவர்கிட்ட அதை நம்ம சொன்னோமோ அது அவருக்கு அதே மாதிரி போய் சேர்ந்திருக்காது. நம்ம சொன்ன கருத்தை அவர் வேற மாதிரி புரிஞ்சிருப்பாரு. நம்ம சொன்னது ஒன்றா இருந்திருக்கும், அவர் அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதே நபர்கிட்ட நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து அவர்கிட்ட போயிட்டு, அண்ணே நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு இந்த மேட்ரை இப்படி சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி சொன்னியா? இப்படி சொல்லலையே நீ அன்னைக்கு நீ வேற மாதிரிலாம் சொன்ன. அன்னைக்கு சொன்னது வேற, இன்னைக்கு சொல்கிறது வேறப்பா. நீ அன்னைக்கு என்கிட்ட இப்படி சொல்லலப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். நீங்கள் அவர்கிட்ட மறுபடியும் என்ன பேசுவீங்க? இல்லைண்ணே, நான் சொன்னது இப்படித்தான், ஐ திங்க் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இது சில நேரங்களில் நமக்கு கன்ஃபியூஷனை உருவாக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குது, சில உறவுகளிடத்தில் ஒரு பிரேக்கை உருவாக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளி மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே கவனமாக கேளுங்கள், சரியா? நம்ம பேசும்போதோ இல்லை நம்ம எழுதும்போதோ நம்ம பயன்படுத்துகிற வாக்கியத்தில், சென்டென்ஸில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த தெரியணும். சரியான வார்த்தைகளை பயன்படுத்த தெரியணும். அடுத்தது சரியான இடத்தில் அதை நம்ம பிளேஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்ம சொல்ல போகிற விஷயம் நம்ம எந்த மீனிங்கில் அவர்கிட்ட சொல்கிறோமோ அதே மீனிங்கில் அவருக்கு போய் சேரும். அவரும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவார். நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவர் நம்ம பேசுகிறத சரியாக புரிந்து கொள்வார். அப்போ நம்ம சொல்ல போகிற கருத்துக்கு தகுதியான வார்த்தைகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த வார்த்தைகளை நம்ம பேச போகிற வாக்கியத்தில் எந்த இடத்துல வச்சு பேசணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணலாம். இதை குறித்து ஒரு 2 எக்ஸாம்பிளில் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன், சரியா? இப்போ பார்ப்போம். இப்போ என்னுடைய அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நான் இதுக்கு டாபிக் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அரேஞ்சிங் அவர் வேர்ட்ஸ் இன் ஆர்டர். ஸோ we have to arrange the words in order in our sentences to avoid confusion. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்ப்போம். பார்க்குறீங்கல்ல? எக்ஸாம்பிள் 1. அதில் 2 சென்டென்சஸ் இருக்கு, A and B. நான் இப்போ A சென்டென்ஸை உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். ஜான் கேவ் மீ ஒன்லி 100 rupees. இப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ், ஒன்லி ஜான் கேவ் மீ 100 rupees. புரியுதா? இப்போ இது ரெண்டுக்கும் மீனிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த வேர்டு ஒன்லி அப்படின்ற வேர்டு. இந்த வேர்டை நான் இந்த முதல் சென்டென்ஸில் 1 2 3 4 4th பிளேஸில் வச்சுருக்கேன். ஓகேயா? இப்போ அதே வேர்டை 2வது சென்டென்ஸில் முதல் இடத்தில் வைத்திருக்கிறேன். அப்போ நம்ம அந்த ஒரு சிங்கிள் வேர்டை 4th பிளேஸில் வைக்கும்போது
மீனிங் எப்படி வருது, அதே வேர்டை முதல் இடத்தில் வைக்கும்போது மீனிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், சென்டென்ஸ் ஏயிலையும் சென்டென்ஸ் பியிலையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் ஒரே வார்த்தைகள் தான். சென்டென்ஸ் ஏயில் இருக்கிற அதே வார்த்தைகள் தான் சென்டென்ஸ் பியிலையும் இருக்குது. இதில் எந்த வார்த்தையையும் நம்ம டெலீட் பண்ணலை, இல்லை வேறு புதுசாக எந்த வார்த்தையையும் ஆடும் பண்ணலை. பார்த்துக்கிட்டீங்கல்ல, அதே வார்த்தைகள் தான் இருக்குது. நம்ம பண்ணியிருக்கிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஒன்லி அப்படின்ற வேர்டை மட்டும் இடத்தை மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேயா? இப்போ பாருங்கள், மீனிங்கை பாருங்கள். ஜான் கேவ் மீ ஒன்லி 100 rupees. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஜான்ற ஒருத்தர் எனக்கு 100 ரூபாய் தான் கொடுத்தாரு, 100 ரூபாய் தான் கொடுத்தாரு, அதுக்கு மேலையும் கொடுக்கல, அதுக்கு குறைச்சும் கொடுக்கல. ஜான் எனக்கு கொடுத்தது 100 ரூபாய் மட்டும்தான். அதுதான் அந்த சென்டென்ஸ்குள்ள மீனிங். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்க. அந்த ஒன்லின்ற வேர்டை முதல்ல போட்டதுனால வந்த குழப்பத்தை பாருங்க. ஒன்லி ஜான் கேவ் மீ 100 rupees அப்படின்னா, ஜான் அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாரே தவிர வேற யாரும் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஜான் தான் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு, வேற எங்க மாமாவோ அத்தையோ கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அண்ணே, தம்பி, ஜான் எனக்கு வெறும் 100 ரூபா தான் கொடுத்தாரு, அதுக்கு மேலேயும் கொடுக்கல, குறைச்சும் கொடுக்கல. நான் நினச்சேன் கொஞ்சம் கூட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அவர் எனக்கு 100 ரூபா மட்டும்தான் கொடுத்தாரு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்ல நினைக்கிறேன்னா, உங்கள்கிட்ட சொல்ல வரும்போது இப்படி சொல்லிடுறேன். எப்படி? ஒன்லி ஜான் கேவ் மீ 100 rupees அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோம், ரெண்டாவது சென்டென்ஸ் படி. அப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஜான் தான் இவருக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்காரு, வேற யாரும் கொடுக்கல அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஜான் 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு மேலேயோ கொடுக்கல, கீழேயும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் புரிய மாட்டீங்க. ஏன்னா நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை சரியாக பயன்படுத்தலை, சரியான இடத்துல. அதனால நான் சொல்ல வந்தது வேற, ஆனால் உங்களை நான் புரிய வச்சது வேற. புரியுதுங்களா? இப்படித்தான் பல நேரங்களில் நம்ம பேசும்போது நம்ம சொல்ல போகிறது ஒன்று, ஆனால் ஆக்சுவலாக நம்ம கன்வே பண்ணது ஒன்றா இருக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். அப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய பல காரணங்களில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டெப்பும் ஒன்று, இந்த காரியமும் ஒன்று. புரியுதா? கரெக்ட். இப்போ நீங்கள் என்னுடைய அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். எக்ஸாம்பிள் 2. இந்த எக்ஸாம்பிள் 2ல் மறுபடியும் நான் 2 சென்டென்ஸ் வச்சுருக்கேன். சென்டென்ஸ் ஏ, சென்டென்ஸ் பி. சென்டென்ஸ் ஏயில் ஐ ஹேட் மை ஹேர் கட் அப்படின்ற ஒரு 5 வார்த்தைகள் இருக்கிறது. சென்டென்ஸ் பிலையும் அதே 5 வார்த்தைகள் தான் இருக்கு. இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்டென்ஸ் ஏயில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை, கட் அப்படின்ற வார்த்தையை, சென்டென்ஸ் பியில் வேற இடத்துல வச்சிருக்கோம். சென்டென்ஸ் ஏயில் அது 5வது இடத்துல இருக்கு. ஏன்னா ஐ ஹேட் மை ஹேர் கட் 5 வார்த்தைகள் இருக்கிறது. அதில் 5வது இடத்துல நம்ம கட் அப்படின்ற வார்த்தையை வச்சிருக்கோம். ஆனால் அதே கட்டுன்ற வார்த்தையை சென்டென்ஸ் பியில் 1, 2, 3 3வது இடத்துல வச்சிருக்கோம். அப்போ நம்ம பண்ண விஷயம் என்ன? 5வது இடத்தில் இருந்த ஒரு வார்த்தையை 3வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா? அவ்வளோதான். இப்போ நான் அந்த சென்டென்சஸை ரீட் பண்ணுறேன் பாருங்க. ஐ ஹேட் மை ஹேர் கட்.
Sentence B. I had cut my hair. First sentence, I had my hair cut. Sentence B, I had cut my hair. அப்படின்னு அதை ரீட் பண்ணணும். இப்போ முதல் சென்டென்ஸ்லிங்க என்ன மீனிங் அப்படின்னா, ஐ ஹேட் மை ஹேர் கட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சலூனுக்கு போய் இல்லை ஒரு முடி திருத்தும் நிலையத்துக்கு போய் உங்கள் ஹேரை கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸில் என்ன மீனிங் அப்படின்னா, ஐ ஹேட் கட் மை ஹேர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐ ஹேட் கட் மை ஹேர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்கள் முடியை வெட்டினது நீங்கள் தான் அப்படின்னு அர்த்தம். நீங்களே உங்கள் முடியை வெட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் சலூனில் போய் வெட்டலை, நீங்களே வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பாருங்க, அந்த கட்டுன்ற வேர்டு சரியான 5வது இடத்தில் இருக்கும்போது நம்ம போய் ஒரு முடி திருத்தும் நிலையத்தில் போய் முடியை வெட்டிட்டு வந்தோம் அப்படின்னு மீன் பண்ணுது. இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போய் முடி வெட்டிட்டு வந்திருக்கோம், ஆனால் நீங்கள் வெட்டலை, அதை யாரோ உங்களுக்கு வெட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே அந்த வார்த்தையை, கட்டுன்ற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி வேறு இடத்துல போடும்போது அதோட மீனிங் நான் என் முடியை வெட்டினேன் அப்படின்னு ஆகிப்போகுது. புரியுதுங்களா? இப்போ நான் உங்ககிட்ட நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றேன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்ல வர்றேன்னா இந்த ரெண்டாவது சென்டென்ஸை பயன்படுத்தி உங்ககிட்ட பேசணுன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நான் தான் என் ஹேரை நானே கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நாளைக்கு உங்ககிட்ட, அண்ணே நான் இந்த மேட்ரை சொன்னேனே ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏப்பா நீ அன்னைக்கு என்ன சொன்ன? நீ தான் உன் முடியை வெட்டிக்கிட்டாங்கல்ல சொன்ன, என்கிட்ட கடையில் போய் வெட்டினோம்னா சொன்னேன், நீயே உன் முடியை வெட்டிக்கிட்டது மாதிரி தான் என்கிட்ட சொன்ன நீ அன்னைக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னண்ணே நம்ம முடியை நம்மளே எப்படி வெட்டிக்கிறது? நான் அப்படி மீன் பண்ணலைண்ணே, நான் சொன்னது கடையில் போய் வெட்டினது மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கன்ஃபியூஷன் வருது. இந்த 2 எக்ஸாம்பிளையும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். இது மாதிரி பல நேரங்களில் பல விஷயத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க புரிஞ்சுக்கிறது இன்னொன்றா இருக்கும். அதனால் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் மற்ற நண்பர்களோடு, உறவுகளோடு எந்த கன்ஃபியூஷனையும் கொடுக்காம தெளிவாக பேசி உறவுகளை சமாதானமாக வைத்துக்கொள்ள நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ சரியான வார்த்தைகளை பயன்படுத்த நம்ம பழகணும். ரெண்டாவது, அந்த வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிற வாக்கியத்திலையும் சென்டென்ஸ்லையும் சரியான இடத்துலையும் பிளேஸ் பண்ண தெரியணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய நட்பு நலமாகவே இருக்கும். சரியா? இந்த காணொளியில் நம்ம பேசிய விஷயம், இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண மேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இந்த காணொளியை முழுவதும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதேபோல் தொடர்ந்து மற்ற மேட்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இங்கிலீஷில் மட்டும் கிடையாது, நம்ம தமிழில் நம்ம தாய்மொழி எதுவானாலும் அதில் பேசும் பொழுதும் கண்டிப்பாக நமக்கு சரியான வார்த்தைகளை பயன்படுத்த தெரியணும். அந்த வார்த்தைகளை நம்ம பேசக்கூடிய வாக்கியத்தில் சரியாக பிளேஸ் பண்ணவும் தெரிந்திருக்க வேண்டும். எனவே இது ஆங்கிலத்துக்கு மட்டுமல்ல. சரியா? குட். இதே மாதிரி ஆம்பிகுவஸாக பேசுறது, அதாவது ஒரே சென்டென்ஸில் 2 விதமான மீனிங் வர்றது மாதிரி பேசுறது, அப்படி பேசுவதும் அப்படி எழுதுவதும் கன்ஃபியூஷனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொண்டு வரும். அதனால் அந்த ஆம்பிகுவஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டை பற்றி நம்ம இன்னொரு காணொளியில் பார்ப்போம்.
சரியா? குட். இப்போ இத்துடன் இந்த காணொளியை நம்ம முடித்துக்கொள்வோம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருக்கும் என்றால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் யூ வில் கம் டு நோ சம் குட் pattern of using English language in our life, in our day-to-day life. Okay? Good. See you then. Bye.